வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக்கில் அமாவாசை மற்றும் பிரதோஷத்தை பற்றி ஒரு டிப் ஆஃப் த வீக் கொடுத்துருக்கோம், மறக்காமல் பாருங்கள். ராசி தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு 8ல் இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். உடல் ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் மற்றவர்களும் பேசும்போது கணவன் மனைவி உறவுலாம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு 2, 3ஆம் அதிபதியான சனி வக்கரமாக 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், தாயார் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சின்ன சின்ன கலகங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சொத்துக்கள் பரிவர்த்தனையோ இல்லை ஒரு டாக்குமெண்ட்டோ பண்ணும்போது ஆள் கரெக்டான ஆளான்னு பார்த்துங்க, இல்லைன்னா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட 5ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி செவ்வாய் இப்போது உங்களுக்கு 7ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அது உங்களுடைய ராகுடைய சாரத்தில் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஜாலியாக ஃபன்னாக இருக்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே நிறைய தோணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ல் இருக்கும்போது கடன் உளைச்சி கடன் சம்பந்தமான விஷயங்களில் நமக்கு ஒரு மன உளைச்சலை மன காயங்களை கொடுத்தோம். தொழில் ரீதியான விஷயங்களில் மன காயங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 8ல் இருக்கும்போது வியாபாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணவன் மனைவி உறவுலையும் பார்த்திங்கன்னா வாக்குவாதங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அவங்கவுங்க ஃபேமிலி மாறி மாறி திட்டிக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த செவ்வாய் புதன் கிழமைகளில் கொஞ்சம் மன உளைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சூரியனும் 8ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், பெனால்ட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. வண்டி ஓட்டும் போதும் கொஞ்சம் அந்த டிராஃபிக் ரூல்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அது திடீர்னு ஒரு ஃபைன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். அதுக்கப்புறமா 10ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு 8ல் இருந்து அங்கே சுக்கிரன் நீச்சமாக இருக்கும்போது அவமானங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் அவமானத்தை தவிர்த்துக்கணுங்கிற ஒரு பயம் வரும். அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா 11ஆம் அதிபதி சுக்கிரன் 10ல் இருக்கும்போது நண்பர்கள், மூத்த சகோ சம்பந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபக்தி பலங்கள். தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி. சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் மன கஷ்டங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், அரசியல் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கவங்களும் பார்த்திங்கன்னா இந்த லீகல் இஷ்யூஸ்லாம் வராமல் கொஞ்சம் அதிலெல்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய தனுசு லக்னம் சந்திர தேசாவது சந்திரன் உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு, வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிட்டு கொஞ்சம் மௌனமாக ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா விட்டு கொடுத்து போகாமல் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னம் செவ்வாய் தேசம். செவ்வாய் 5, 12ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவி சார்ந்த உறவுகளில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, கோபதாபங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, கொஞ்சம் பார்த்து அளவாக செலவு பண்ணிக்கங்க. தனுசு லக்னமாக ராகு தேசம். ராகு செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஜாலியாக இருக்கணும்னு தோணும். ஃபன்னாக எங்கன்னா வெளியில் போகணும், உல்லாசமாக இருக்கிறதுக்கு மனசு இயங்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்தோஷமாக பண்ணுங்கள். அதெல்லாம் ஒரு தப்பு கிடையாது. நல்லா ஒரு குதூகலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. தனுசு லக்னமாக குரு தேசாபதி என்று குரு 1, 4ஆம் அதிபதி 8ல் இருந்து தாயார் சார்ந்த உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிலபுலன்கள், சொத்துக்கள் விற்பனை, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியந்திரங்கள். புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது 7, 10ஆம் அதிபதி தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழிலில் யாராச்சும் நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குங்க. தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி 2, 3ஆம் 4 சொத்துக்கள் விற்பனை, வண்டி வாகனம் ஓட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வக்கரமாகும்போது சில டீலிங் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். தனுசு லக்னமாக இருந்து கேது தேசாவது. கேது 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகலாம்
அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து வெளிநாடு சார்ந்தவர்கள் வெளி மாநிலங்கள்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனோ வர மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு விநாயகர் வழிபாடு சிறப்பான ஒரு இதாக இருக்கும். தனுசு லக்னம் வந்து சுக்கிர திசாபதினம். சுக்கிரன் வந்து 6 மற்றும் 11ஆம் அதிபதி நீச்சமாக பார்த்தீங்கன்னா கடன் சார்ந்த விஷயங்களுக்காக நம்ம வருத்தப்படுவோம். என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்னு. கடன் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்களையும் கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்குறது. ஒன்று கடனாக இருக்கும், இல்லை வழக்காக இருக்கும், இல்லை உடல் ரீதியான விஷயங்கள் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்து அதனால் ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். எதுவாக இருந்தாலும் ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்கும். 11ஆம் அதிபதியும் சுக்கிரனாக இருக்கும்பொழுது லாபங்கள் அதிகமாக வரும், கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். நண்பர்கள் மற்றும் பெரிய மூத்த சோர் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அவங்களால ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துருங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரதோஷத்தை பார்ப்போம், அதுக்கப்புறம் அமாவாசையை பற்றி பார்ப்போம். ஸோ பிரதோஷம் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து விஷகாலம் சொல்லுவோம். அந்த விஷகாலத்தில் அந்த 4:30 மணிலேருந்து 6 மணி வரை அந்த ஈஸ்வர சன்னிதானத்தில் நம்ம வந்து அந்த பிரதோஷ காலங்களில் வழிபாடு பண்ணும்போது வழியாக எத்தனையோ தோஷங்களோடு நம்ம பிறக்கிறோம். ஸோ நமக்கே தெரியாது ஸோ நம்ம என்ன தோஷத்தில் என்ன ஒரு கர்மாவோட பிறந்திருக்கோம்னு. இந்த பிரதோஷ காலங்களில் வந்து அந்த ஈஸ்வர சன்னிதானத்திலிருந்து அமர்ந்து அந்த ஈஸ்வரனை வழிபாடு அந்த பர்டிகுலர் டைமில் இருக்கும்பொழுது அற்புதமான பலங்கள், உங்கள் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் நிறைய கடன்னா கார்ட்ஸ் வச்சு நிறைய ஸ்வைப் பண்ணிட்டார். ஸோ ஸ்வைப் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம பணம் இல்லைன்னும் போது நிறைய ஸ்வைப் பண்ணிட்டார். நடுவில் கொஞ்சம் வேலை இல்லாதது இன்னும் அந்த அமௌண்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் வரும் வந்து பார்த்திங்கன்னா அவரால் வந்து வேலைக்கு போகிறதே வந்து கடன் கட்டுறதுக்காக, அந்த கார்டுக்கு கடன் கட்டுறதுக்காக மட்டுமே வந்து ஒரு வேலைக்கு போவார். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் தள்ளப்பட்டார். ஆனால் அந்த மனுஷன் வந்து இதுலேருந்து வெளியில் வரணுன்றதுக்காக ஒரு பிரதோஷமும் மிஸ் பண்ணாமல் எல்லா பிரதோஷமும் அட்டன் பண்ண ஆரம்பித்தார். ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து என்ன ஆச்சுன்னா இது வந்து வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து வெளியிலேயே தெரியாமல் ஒரு சீக்ரெட்டாக வந்து இந்த பணத்தை கட்டிகிட்டு இருந்தார். அது தெரிஞ்சவொன்னே அதுக்கப்புறம் அவங்களுடைய பசங்க வந்து அதுக்கு பே பண்ணி எல்லாமே ஃப்ரீ பண்ணி கடைசியில் வந்து இன்றைக்கி நிம்மதியாக இருக்கார். இந்த பிரதோஷத்துக்கு இன்றைக்கும் விட மாட்டார். சொல்லுவார், எப்பா எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வெளில வந்தேன்னு சொன்னார். ஏன்னா அவ்வளோ பெயினுங்க. ஒருத்தன் வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக உழைக்கிறது அத்தனையுமே வந்து கொண்டு போய் பேங்க்கு கார்டு கட்டுற மாதிரி இருந்தால், நான் சொல்கிறதுக்கு ஒரு ரூபா 2 ரூபா ஒரு 30,000 வந்து மாதம் வந்து வெறும் கார்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மாதிரியே கட்டிட்டு வருவார். எவ்வளோ பெயின்ஃபுல்லான விஷயம் பாருங்கள். ஸோ ஏதோ ஒரு தப்பு நடக்கும்போது அந்த தோஷங்கள்லேருந்து நிவர்த்தி சொல்கிறதுக்கு இந்த பிரதோஷ காலங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான பலன். பௌர்ணமிக்கு வந்து எந்த தேதி ரொம்ப முக்கியமான தேதின்னு சொல்லும் போது அமாவாசையும் பௌர்ணமியும் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ அமாவாசை வருது. ஸோ அமாவாசைக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்பது நமது மூதாதையர்கள். அமாவாசைனாலே வந்து மூதாதையர்கள் அன்றைக்கி வந்து திதி சூனியம் வராது. ஸோ அதனால் எல்லா ராசியும் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அமாவாசையில் வந்து நல்லது பண்ணலாம்னா நல்லது பண்ணக்கூடாது. நல்லது வந்து ஒரு புது விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அமாவாசைக்கு வந்து போட்டிகள் ஏதாச்சும் கலந்துக்கணும், நான் அதுக்கு வந்து ஜெயிக்கணுங்கிற பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணும்னா அதெல்லாம் பண்ணலாம். மற்றபடி வந்து தொழில் ரீதியான விஷயங்களை புதிய ஒரு வீடு கிரகப்பிரவேசம் நல்லது நீங்கள் அமாவாசை பண்ணலான்றதை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு வந்து நீங்கள் பர்டிகுலர் பண்ண வேண்டியது வந்து மூதாதையருடைய வந்து தர்ப்பணம் கொடுக்குறது. ஏன்னா வந்து நமது இந்த மூதாதையர்களுக்காக வந்து அன்றைக்கி ஒரு நாள் நம்மளை வந்து பெற்று எடுத்து வளர்த்து தாய் தந்தையராக இருக்கலாம், நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்களுக்காக அந்த ஒரு நாள் எனக்கு தோஷம் இருக்குது இல்லை நீங்கள் வந்து போயிட்டு ஒரு தர்ப்பணம் கொடுத்துட்டே வாங்களேன். அமாவாசை எதுக்குன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மூதாதையருக்காக அந்த ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன் மாதத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ என்ன பண்ணணும், அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு 100-150 ரூபா தான் ஆகும் செலவு. ஸோ அந்த 150 ரூபாய்க்கு ஒரு கிட்டு கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து இலை போட்டு அந்த தர்ப்பணம் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு பிராமணாளுக்கு வந்து ஒரு 50-100 கொடுங்க. ஸோ மொத்தமாக ஒரு 200-300 செலவாகும், அவ்வளோதான். ஸோ அந்த 300 வந்து அங்கே போயிட்டு தர்ப்பணம் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் வருது பாருங்கள். அதுவும் தர்ப்பணங்கிறது சும்மா அவர் வந்து ஏதோ மந்திரம் சொல்கிறார் நம்ம வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணுறோம் அப்படிலாம் இல்லாமல் மனதார நம்ம வந்து அந்த விளக்கேற்றி அந்த தர்ப்பண இலை போட்டு அதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் மனசால் வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கணும்னா, எங்கள் அப்பா அம்மா தாத்தா முப்பாட்டன் எனது வம்சாவழிகள் ஓகேங்களா, ஸோ இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஏதாவது தப்பு தகராறு பண்ணியிருந்தாங்களோ, நாங்கள் ஏதாவது பாவம் செய்திருந்தால், எங்களால் ஒரு உயிர் வதை பண்ணியிருந்தால் வந்து எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா பாட்டி முன்னோர்களை வந்து ஏதாச்சும் வழிபாடு குறைபாடுகளோ திதி குறைபாடுகளோ இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வணங்கி எங்களை வாழ்த்தணும்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுக்கு ஆத்மா இறைவனுடைய சார நான் பிரார்த்திக்கிறேன், என்னுடைய இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து
அன்றைக்கி வந்து பரிபூர்ணமாக அமாவாசை அன்னைக்கு வேண்டணும். ஸோ அப்படி வேண்டும்போது அற்புதமான பலன், சிறப்பான பலன்கள், உங்கள் லைஃப் வந்து டேர்னிங் பாயிண்ட் ஆகி ரொம்ப அடுத்த லெவல் போகிறதெல்லாமே ரொம்ப அற்புதமாகும். என்னை பொறுத்தவரை வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது என்ன கேட்பாங்கன்னா, பொருளாதாரம் தான் கேட்பான். சார் இது பண்ணால் எனக்கு என்ன 1 கோடி வந்துருமா சார், ஒரு 3 அமாவாசை பண்ணிட்டா எனக்கு ஒரு 1 கோடி வருமானலாம் கேட்பான். அப்படிலாம் கிடையாதுங்க. முதல்ல அமைதி வரும். அமைதிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் காசு கொடுத்தா கூட வாங்க முடியாது, ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ பேர் வந்து 2 மணி 3 மணி வரை வந்து பல கோடீஸ்வரர்கள் வந்து பாரில் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கவங்களாம் எனக்கு நல்லா தெரியும். அதனால் அமைதி, சந்தோஷம், உங்கள் குடும்பத்தில் வந்து அமைதியும் சந்தோஷம் நிலவும்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.